உங்கள் சிஸ்டமை நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா இல்லாட்டி ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அடிக்கடி ப்ளூ ஸ்க்ரீன் எஃபெக்ட் வருதுன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ப்ளூ ஸ்க்ரீன் எஃபெக்ட்டை தடுக்கலாம். உங்கள் விண்டோஸை ஓப்பன் பண்ணிட்டு ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு கிரியேட் ரீஸ்டோர் பாயிண்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கிரியேட் கொடுத்துக்கோங்க. இதுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். ரீஸ்டோர்னு சொல்லி கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துட்றேன். உங்களுக்கு இப்போ ஒரு ரீஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் ஆயிரும். நம்ம அப்டேட் பண்ணதுக்கப்புறமா நிறைய பக்ஸ் இருக்குன்னா நம்ம ரீஸ்டோர் வெர்ஷன் கிளிக் பண்ணி பழைய வெர்ஷனுக்கு மூவ் ஆகிக்கலாம். அதுக்கு விண்டோஸ் கிளிக் பண்ணிட்டு ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா கிரியேட் ரீஸ்டோர் பாயிண்ட் வரும். அதை கிளிக் பண்ணிட்டு சிஸ்டம் ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெக்கமெண்டட் ரீஸ்டோருக்கு பதிலாக சூஸ் அ டிஃப்ரெண்ட் ரீஸ்டோர் பாயிண்ட் அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. நீங்கள் கிரியேட் பண்ண ரீஸ்டோர் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கும். நம்ம விண்டோஸ் அப்டேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு ரீஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் ஆகும். நம்மளுக்கு அது வேணாம் அப்படின்னா நீங்கள் எமர்ஜென்சிக்கு இல்லாட்டி சேஃப்டிக்கு ஒரு ரீஸ்டோர் பாயிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். விண்டோஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரீஸ்டோர் பாயிண்ட் அப்ளை ஆயிரும்.